நாங்கள் சாரன்பூரில் ஓதுற நேரம் அங்கே மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி மதரசா தாலிம் எழுதி நாங்கள் ஜக்கரியா மௌலானா அவனோட மதரசா. ஜக்கரியா மௌலானோட காலத்தில் அந்த சாரன்பூர்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய கிராமம். அந்த ஊரில் உள்ள மக்களோட தொழிலே வயல் தான். இவங்க வயல் அறுவடை செஞ்சு அதைத்தான் வித்து வருஷம் முழுக்க சாப்பிடுவாங்க. இப்ப திடீர்னு அறுவடை செய்யற அந்த கட்டத்துல ஏதோ ஒரு அழி கொண்டு வந்துட்டு, வெள்ளமோ நெருப்போ வந்து முழு வயலும் பத்திட்டு பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டு. அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் ஜக்கரியா மௌலானா ரஹ்மத்துல்லாஹி வந்தாங்க. பாருங்க உலமாக்கள் எப்படி பதில் கொடுக்குறாங்கன்னு. அப்ப நாங்கள இந்த கோவிச்சு கொள்வோம். நாங்க மஷூராவையும் எடுத்துக்கொண்டு போற, மஷூராட முடிவையும் எடுத்துக்கொண்டு தான் நான் விசாரிட்ட போறேன் ஹசரத்துக்கிட்ட. எங்கட மஷூராக்கு ஏத்த மாதிரி ஹசரத் சொன்னா நல்ல ஹசரத்து, அப்படி சொல்லல அப்போ அவர்கிட்ட போவான, அவர் ஒரு ஜாதி அப்படின்ட்டுவான். இவருக்கு ஏத்த மாதிரி அவர் ஃபத்வா கொடுக்கல இல்லைனா. அப்ப ஜக்கரியா மௌலானா சொன்னாங்களா, ஹசரத் நாங்க முழு வருஷமும் தின்ற இதால தான் அப்படியே அழிஞ்சு போச்சு. ஹசரத் சொன்னாங்களாம், அப்படியா இப்ப கூட கையில மடியில ஈக்குமே சல்லிகள், இதால நாளைக்கு நீங்க எங்கட மதரசா பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடு போடுங்க 1500 பேருக்கு. விளைச்சா அழிஞ்சு போச்சு என்று சொல்ல வந்த நேரம் ஹசரத் சொன்னாங்களா, ஈக்கிற சல்லியில நாளைக்கு சாப்பாடு போடுங்கடா, நாங்க மதரசா பிள்ளைலாம் கூட்டிட்டு வருவோம்னாங்களாம். சரி ஹசரத் அப்படின்ட்டு போனாங்க. இப்போ இது சாப்பாடு போட்டு முழு மதரசா பிள்ளைகள் உஸ்தாதுமார் எல்லாம் கிட்டத்தட்ட 1500 1600 பேர் அவ்வளவு பேரும் போய் சாப்பிட்டு வந்தாங்க. ஹசரத் சொன்னாங்களாம், இன்ஷா அல்லாஹ் இதனைய வார வருஷம் இதுல 3 மடங்கு நீங்க பாப்பீங்க, இதை விட பன்மடங்கு 2 3 4 மடங்கு நீங்க வார வருஷம் பாப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் போன வருஷம் ஒத்தர 10 லட்சம் அழிஞ்சா அடுத்த வருஷம் 30 லட்சம் கிடைச்சா போது பன்மடங்கு அல்லாஹ் தாலா அந்த ஊரை செழிப்பாக்கி விட்டாங்க. அது பிறகு ஹசரத்துல வந்தாங்களா, ஹசரத் மாஷா அல்லாஹ் இந்த சுன்னத்தை உற்றவான இதை நீங்க கியாமத் வரைக்கும் செய்யணும். எந்த சுன்னத்து? இந்த சாப்பாடு போட்ட சுன்னத்து. அந்த அந்த விஷயம் நடந்த நாளைக்கு ஒரு 35 வருஷத்தை பொறுத்தான் நாங்க ஓத போனோம். சரியா? அந்த வருஷத்திலையும் கூட அந்த அந்த ஜக்கரியா மௌலானா சொன்ன நாளையிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் அறுவடை செஞ்ச பிறகு ஊர் மக்கள் எல்லாம் சல்லி போட்டு எங்கட மதரசால 1500, எங்கட மதரசாக்கு முன்னுக்கு ஒரு மதரசால 1500, இன்னொரு மதரசால எப்படி எல்லாம் ஒரு 8 9 மதரசா எல்லாம் உஸ்தாதுமாரெல்லாம் சேர்த்து ஒரு 8000 9000 பேர் மதரசா மாணவர்களும் உலமாக்கள் அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு போடுவாங்க 2 நாள். இன்றைக்கு அரவாசி மதரசா, நாளைக்கு மற்ற மதரசா. ஒவ்வொரு மதரசாக்கும் பஸ் அனுப்புவாங்க. எங்கட சாரம்பூர் மதரசாக்கு 40 50 பஸ் அனுப்புவாங்க. ஒவ்வொரு மதரசாக்கும் பஸ்ஸில் அனுப்புவாங்க அவங்களோட செலவுல. நாங்க உஸ்தாத்மார் எல்லாம் போனா டென்ட் அடிச்சு பந்தல் அடிச்சு, இந்த இப்படி பந்தல் அடிச்சு ஸ்டேஜ் அடிச்சு 2 நாளும் அந்த ஊர்ல புதிய உடுப்புடுத்து பிள்ளைகள் நிகழ்ச்சிகள் பயான்கள் கசீதாக்கள் சுப்ஹானல்லாஹ். அந்த 2 நாள் தான் அவங்களுக்கு ஆகப்பெரிய பெருநாள். இனிப்பு சோறு அந்த சோறு பிரியாணி எல்லாம் ஓண்டு வேண்டிய மாதிரி தின்ட்டு வரையில் உலமாக்களை மதரசா பிள்ளையில வர வச்சு அப்படி கண்ணியப்படுத்துவாங்க. ஜக்கரியா மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 8 கிலோமீட்டர் நடந்து போய்த்து நடந்து வருவாங்களாம் சந்தோஷத்துல. பெரியார்கள்ட்ட துவா இன்றைக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேல, 50 இல்ல ஒரு 60 வருஷத்துக்கு மேல இந்த சுன்னத்தை அந்த ஊர் மக்கள் செஞ்சு வாராங்க. அந்த ஊர்ல இப்ப எல்லாம் கோடீஸ்வரன், ஆனா வயலை விடுறல்ல. அவங்க எந்த வயலால முன்னேறினாங்களோ அந்த வயல் வேலையை விடுறல்ல, ஆனா பெரிய கோடீஸ்வரன். அதனால எங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் தாரத்துக்கு சில வழிகள் வச்சிருக்கிறான். அந்த வழிகளை நாங்க அடைச்சிட்டோம். நாங்க அந்த வழிகளால அந்த வழி பரக்கத்தை எடுக்கிறதுக்கு நல்லொரு சந்தர்ப்பம் தான் இந்த மதரசாக்கள். நான் சாரம்பூர்ல ஓதுற நேரம், எனக்கு இன்னொரு 5 நிமிஷம் தாங்க. சாரம்பூர்ல ஓதுற நேரம் நாங்க கூல் காலத்துல அடிக்கடி டீ குடிக்கணும். அங்க வெளியே மதரசால எப்பயும் வெளியே போயிடும். அப்ப நாங்க அந்த பகலைக்கு போற உள்ள அந்த பாடம் கூல் காலத்துக்கு டீ தேவை தானே, சூரியனே வராது வெளியே, அப்படி வெளிச்சமே இருக்காது, அப்படி இருட்ட ஒரு மாதிரியே தானே அப்படின்ற பனி. அப்போ அந்த 1:30 மணி பாடத்துக்கு முன்னால நாங்க ஒரு டீ கடை ஒன்றில் போயிட்டு டீ குடிச்சிட்டு வருவோம்.
அது மதரசாலேருந்து ஒரு 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 200 மீட்டர் தள்ளிக்கும். அதை விட ஒரு இன்னொரு 200 மீட்டர் தூரத்தில் தான் எங்களோட உஸ்தாது மௌலானா ஆக்கில் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் மௌத்தா போனாங்க. 90 வயசு, 64 வருஷம் ஒரே மதரசால உஸ்தாத் எழுதிக்கிறாங்க. ஜக்கரியா மௌலானா ரஹ்மத்துல்லாஹி 6வது மர்மான் எங்களோட உஸ்தாத். நாங்கள் அவங்கள்ட்ட திருமிதி, அபூதாவுத், ஷமாயிலு திருமிதி எல்லாம் அவங்கள்ட்ட தான் ஓயினோம். எங்களோட உஸ்தாது இந்த அபூதாவுத் கிதாப் ரொம்ப பெரிய கிதாப். அது பச்சை கலர் அவர் ஒரு தலப்பாவால போத்தி வீட்டில் இருந்து இப்படி வச்சு தூக்கிட்டு வராங்க. இப்படி நான் டீயை வச்சு போட்டு ஓடி போய்த்து உஸ்தாதுக்கிட்ட கேட்டேன், ஹசரத் கிதாபை தாங்களே தூக்கிட்டு வாரேன். அப்படி நாங்கள் 360 பேர் வகுப்புல, தௌரா வகுப்புல, தௌரா ஹதீஸ் வகுப்புல நாங்கள் 360 பேர். அப்போ எங்களை அவருக்கு அறிமுகம் இல்லை, ஏன்னா நாங்கள் 360 பேர் இருக்கிறோமே. அப்போ அவர் கேட்டார், நீங்கள் யாரு? நான் சொன்னேன், அவங்கள்ட்ட இப்படி தௌரா ஓதுறேன். அப்படியா, எங்க? நான் சொன்னேன், இப்படி இவ்வளோ தூரம், 3000-3500 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸ தௌராவை ஓத வந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நீங்க விருந்தாளிகள், மெஹமானே ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருந்தாளிகள், நபியுடைய ஹதீஸை படிக்க வந்திருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வேலை சொல்லலாமா அப்படின்னு கேட்டான். சார் இனிப்போ முன்னுக்கு போறான். என் மனசு அப்பயும் உடல்ல. திரும்ப போய் கேட்டேன், மௌலானா அந்த கிதாபை தாங்களே. சொன்னாங்க, மௌலானா எங்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருந்தாளிகள், எங்களோட ஊருக்கு ஹதீஸ் இந்த தௌராவை ஓத வந்திருக்கிறீங்க. நீங்க இல்லை மௌலானா அது எப்படி சரி தாங்கன்னா ஒரு மாதிரி வாங்கி எடுத்துட்டு. அல்லாஹ் நல்லடியார்களே, இது மாதிரி எங்களோட ஊருக்கு இந்த காஷிஃபுல் உலூமுக்கோ, இந்த உபய் இப்னு காபுக்கோ, அதே மாதிரி ரப்பானியாவுக்கோ, இந்த ஃபாத்திமத்து ஸஹ்ராவா, இந்த மல்சா இதுக்கோ புள்ளையில் ஓத வந்திருக்கிறாங்கண்டா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் எங்களோட ஊருக்கு. யாருடைய விருந்தாளி? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருந்தாளிகள். மதரசா இல்லாத ஊர் பாக்கியம் இல்லாத ஊர், மதரசா இல்லாத ஊர் இருட்டு. அல்லாஹ் எங்கட ஊர்ல மதரசாவை தந்திக்கிறானா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருந்தாளிகள் எங்கட ஊருக்கு வந்திருக்கிறாங்க. காலையில 3:30 மணி 4 மணிக்கு எழுப்பி தஹஜ்ஜத் தொழுதுட்டு இந்த 10, 11, 12 வயசு பிள்ளைகள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்யறாங்க, அல்லாஹ் கிட்ட அழுகுறாங்க. 3:30 மணி 4 மணிக்கு குர்ஆன் ஓதப்படுது. இந்த குர்ஆனுடைய சத்தம் எங்கட ஊருக்கு முசீபத் வராது, பிரச்சனை வராது, சிக்கல் வராது. அல்லாஹ் இந்த ஊரை பரக்கத்தாக்கி வைப்பான். இந்த புள்ளகள்ட்ட பரக்கத். இந்த அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய நபியுடைய ஹதீஸ் ஓத வந்திருக்கிறாங்க. உலமாக்கள் ரப்பானியாவுல உலமாக்கள் அல்லாஹ்வுடைய நபியுடைய ஹதீஸ், பரிசுத்தமான ஹதீஸ். ஹஜ்ரத் மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு ஹதீஸ தௌரா நடத்துறாங்க. புகாரி, முஸ்லிம், திருமதி, அபூதாவுத், நஸஈ, இப்னு மாஜா, முவத்தா மாலிக், முவத்தா முஹம்மது கிதாபி இதே. இது ஒரு உஸ்தாத் நடத்துறாருண்டா இது அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த நாவால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. இந்த மாணவர்கள் அந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பேசுறத தண்ட காதால கேட்கிறாங்க. எவ்வளவு பெரிய பரக்கத். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி சொல்லி அந்த மஜ்லிஸ்ல இருக்கிற மாணவர்கள் ஸலவாத்து ஓதி 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 பல்லாயிரக்கணக்கான ஸலவாத்துகள் ஓதப்படக்கூடிய மஜ்லிஸ் தான் இந்த தௌரா ஹதீஸ். தௌரா ஹதீஸ் எங்கட ஊர்ல இந்த ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் ஓதி கொடுக்கப்படுறதுக்குரிய ஊராக அல்லாஹ் இந்த ஊரை தேர்ந்தெடுத்திக்கிறான்டா. ரேஸ் புக்கிக்கு, சாராய கடைக்கு, அநியாயத்துக்கு, அட்டூழியத்துக்கு, டான்ஸுக்கு, கூத்துக்கு, விபச்சாரத்துக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்காம ஹதீஸுக்கு, குர்ஆனுக்கு, இல்முக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்திக்கிறான்டா. எங்கட ஊர்ல உள்ள மூத்த மக்கள் எங்களுக்கு முன்னால இந்த பழையவங்க செஞ்ச நலவுகளும் துவாக்களும் தான் அல்லாஹ் இந்த ஊருக்கு இப்படியான பாக்கியம் தந்திக்கிறான். அதனால நாங்க பெரிய ஒரு பாக்கியமா கருதும். இந்த தௌரா ஹதீஸ் யார் நடத்துறீங்க? இந்த நிர்வாகிகள். நீங்க நிர்வாகி இருக்கிறீங்களே, உங்களுக்கு அல்லாஹ் பெரிய பாக்கியம் தருவான். இப்படி ஒரு கலாபீடத்தை நீங்க நடத்துறீங்க. அந்த உஸ்தாத்மார்கள் அதுக்கு உதவி செய்றீங்க. மாஷா அல்லாஹ். எங்களோட ஊர்ல கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேர் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் காலையிலையும் மாலையிலையும் மொழியப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சீதேவியான ஊரு. ஒவ்வொருத்தரும் பெருமைப்படணும்.
ஒவ்வொருத்தரும் பெருமைப்படணும். எங்கட ஊர் அல்லாஹ் இதுக்கு தேர்ந்தெடுத்திக்கிறான். அதனால நாங்க ரப்புக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் நல்லடியார்களே, இது உருவாக்கின உலமாக்கள், எங்கட ஊருக்கு சேவை செய்யற உலமாக்கள், இவங்களுடைய ஆயுள் நீளமாகறதுக்கு துவா செய்யும். தௌரா ஹதீஸ்ன்றது இது ஒரு சாதாரண இதா இல்லை இல்லையா? அதாவது இப்னு உமர் மாத்திரமல்ல, பொதுவான தௌரா ஹதீஸ். இந்த ரப்பானியாவும் இது ஆம் தௌரா, எல்லாருக்கும் வந்து ஓதையும். ஆனால் இங்க ஏரியாவில் உள்ளவங்க நீங்க இப்னு உமருக்கு அவ்வளவு தூரம் போக தேவையில்லை. இந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ளவங்க நீங்க இங்க வாங்க, இங்கே வந்து படிங்க. தௌரா ஹதீஸ் ஓதி கொடுக்கப்படுவது. மாஷா அல்லாஹ். இப்படி இந்த கிழக்கு மாகாணத்தில் நீங்க பிளான் பண்ணினீங்கடா, இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற 50-60 மதரசாக்கள், இதுல வெளியாகிற இந்த உலமாக்கள் எல்லாத்துக்கும் பெரியோர் தேவபந்து மாறி பெரியோர் கலாபீடமாக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த தௌரா ஹதீஸ இங்க ஓதுறதுக்குரிய ஏற்பாடு செய்யணும். என்ன பிரச்சனை? இடம் போதா, செலவு இது அளிக்குது. அதனால நாங்க முன் வரணும். ஹஸரத், இந்த தௌரா ஹதீஸ் எங்கட கிழக்கு மாகாணத்துல 50 அல்லது 60 மதரசாய்க்கு இந்த எல்லா மதரசாவில் ஓதுற ஆலிங்களை இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க. அவங்களுக்குரிய ஃபெசிலிட்டிஸை நாங்க செஞ்சு, அவங்களுக்குரிய இதுகளை செஞ்சு நாங்க இங்க எங்கட ஊர்ல இந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதீஸ் இந்த பரக்கத்தை நாங்க வெளியே போவிடாம இங்க நாங்க உற்சாகமா செய்வோம். இதுக்கு முன் வாங்கும். முன் வந்து நான் செலவழிக்கிறேன், நான் பொறுப்பு, நான் செலவழிக்கிறேன், நான் கூட்டாளிமார் செலவழிக்கிறோம், எங்கட குடும்பம் செலவழிக்கிறோம். முன்வாங்க. இது மாதிரி இந்த லேடிஸ் மதரசா பெண்களுக்கு உண்டான ஹஸரத் அவங்க சொன்னாங்க 150 பேருக்கு மேல 100க்கு மேல பேருக்கு அவங்க எடுக்கிறதுக்கு ஆசைக்குது 200-300 பேர். ஆனா இங்க இடங்கள் பற்றாக்குறை. அல்ஹம்துலில்லாஹ் இடத்தை கொடுத்தவரை பாக்கியசாலி. இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்தாங்களே, இதுக்கு உதவி செஞ்சாங்களே, இவங்களும் மிகப்பெரிய பாக்கியசாலி. இதெல்லாம் ஆகிறதுக்கு சேர்த்தாச்சு.